அடுத்த ஒரு 5 இயர்ஸ்ல வந்து இன்னைக்கு பாதாள சாக்கடைங்கிறது ஓரளவுக்கு மேஜரான ஏரியாஸ்ல வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்க கண்டிஷன்ல வந்து கேஸ் லைன்ஸும் அண்ட் நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து மேண்டட்டரி ஆகிடுமா அல்லது எப்படி இருக்கும்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? இப்போ பாதாள சாக்கடையே நம்ம பார்க்குறோம். எவ்வளோ சைடில் வந்து தண்ணி வெளியில் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அந்த இதுவும் நம்ம முன்கூட்டியே கவர்மெண்ட் வந்து அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃப்யூச்சரில் அந்த ரீஒர்க் அப்படின்றது ஒன்று இருக்காது. ஸோ அதுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுத்து கரெக்டாக முதல்லையே ஸ்ட்ராங்காக கொஞ்சம் டெப்த்தாக கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்பல்சரி இருக்குங்க. இப்போ சொல்கிற மாதிரி விளையாட்டுக்கு சொல்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் எப்போ தார் ரோடு போடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு நாங்கள் தோண்டிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஈரோட்டில் இப்போ நிறைய ஏரியாவில் இருக்குது. நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு டவுனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே பெரிய ஹெட்டாக்காகவே இருக்குது. இப்போது எங்கே தோண்டி போட்டிருப்பாங்களோ ரோட்டை பிளாக் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஈரோட்லேயே இருக்கிறவங்களுக்கு ஓகே. புதுசாக இப்போ நம்ம கோயம்புத்தூர் சேலத்துலேருந்து வர ஆட்களுக்கு இப்போ சென்னிமலை ரோடு போகிறதுனா அவங்களுக்கு வழி தெரியாது. ஸோ அது வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் முன்கூட்டியே இந்த ஏரியாவுக்கு ஆல்ட்ரேஷன் ரெடி பண்ணிவிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.